மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் 2 தயாரிப்பு நிறுவனமும் மிகப்பெரிய நடிகர்கள் 2 பேருக்கு பயங்கரமான ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதில ஒண்ணு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அவர்கள் தான். இந்த கண்டிஷன்னால என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு நம்ம அஜித். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் அப்படி யாரு தான் எந்த தயாரிப்பு நிறுவனம் கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால அஜித் அவர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு ஏஜிஎஸ் நிறுவனம் பயங்கரமாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அஜித் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரொம்பவே பிஸியாக தான் இருந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கங்குவா படமே இன்னும் முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிறுத்தை சிவா அஜித்தோட அடுத்த படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காராமா. ஏற்கனவே அஜித் மற்றும் சிவா 2 பேருமே ஃபோன்லேயே அடுத்த ப்ராஜெக்டுக்கான வேலைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்காவாக ஐடியா ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அஜித்தே வந்து சிறுத்தை சிவாட்ட வந்து கங்குவா படத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, நம்ம அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருக்காராமா. ஏன்னா இவங்களோட காம்போல வந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவங்க காம்போல வந்த படங்கள் எல்லாமே இந்த வி அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டலாக இது என்ன அப்படிங்கிறதே யாருக்குமே புரியல. பட் இருந்தாலும் அது வந்து நல்லா ஒரு ஹிட்டு கொடுத்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் அவங்க காம்போ வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு இன்ப செய்தியாக தான் இருக்குது நம்ம அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே. இந்த படத்தை ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் தயாரிக்க இருக்கிறதா முடிவாகிருச்சு. குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா சிறுத்தை சிவாவோட இந்த கூட்டணி வந்து அமைய போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு பல கண்டிஷன்களை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாமே அஜித்துக்கு எதிராக தான் இருக்குதாமா. குறிப்பாக சொல்லணும்னா அஜித் இந்த படத்துக்காக ஒரு பெரும் தொகையை சம்பளமாக கேட்டிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே பல நூறு கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அஜித் அவர்களும் தன்னோட பங்குக்கு அதிகமாக சம்பளத்தை கேட்டிருக்காரு. அதை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக அஜித்தை 2 நாட்கள் வந்து நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட் படத்துக்கு நெல்சனும் விஜயும் எப்படி சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அது மூலிமா ப்ரமோஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி அஜித் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவர் பொது மேடைகளில் பொதுவெளியிலேயே எங்கேயுமே பெருசாக அவர் வந்து கலந்துக்கிறது இல்லை, பொது நிகழ்வுகளில். அப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷனுக்காக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த காம்போ மறுபடியும் தொடருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கும் ஏஜிஎஸ்க்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பலரும் வந்து குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கோமாளி படம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை 2019 பிரதீப் ரங்கநாதன் வந்து இயக்கியிருப்பார். அதற்கப்புறம் வந்து பெருசாக நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு எந்த படமே ஓடலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஓடின படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஓடினாலும் கூட அதில் அவருக்கு வந்து முழு பங்களிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் அடுத்தடுத்து வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 5 படங்கள் வந்து மொத்தமாக ஃப்ளாப் கொடுத்துருக்கு நம்ம ஜெயம் ரவிக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமி, அகிலன், இறைவன், சைரன் உள்ளிட்ட படங்கள் எல்லாமே வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரடியாக தான் இருந்தது. எப்படியாவது ஒரு ஹிட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு தான் வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம். இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரதர், சீனி அப்படின்னு 2 படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காராமா. இந்த படங்களை பெரிய அளவில் நம்பிட்டும் இருக்கிறாரு. இதில் சீனி படம் பார்க்கும்போது பெரும் பொருட்செலவில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. ஜெயம் ரவி படங்கள்லேயே இதுதான் அதிக பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னும் தெரிவிக்கப்படுது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 100 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு இருக்கும் ஜெயம் ரவி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை வேற வச்சுட்டு இந்த மாதிரி மொக்க படங்கள்லாம் நடிக்கலாமா அப்படின்னும் பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னடா பிளாக் பஸ்டர் படத்தை கையில் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது அந்த படத்துக்கான வேலைகளில் இறங்கிட்டாராமா. அதாவது நம்ம ஜெயம் ரவியோட அண்ணன் வந்து இயக்கிய மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த படம் தான் தனி ஒருவன். அந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து இப்போது அதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காராமா அவரோட அண்ணன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி மற்றும் மோகன் ராஜாவை
கூப்பிட்டு இந்த வருஷம் இறுதிக்குள்ளே தனி ஒருவன் 2 படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய பலாப்பழத்தை விட்டுட்டு ஜெயம் ரவி இப்படி கலாக்காய்க்கு நம்பி போயிட்டாரே அப்படின்னு பலரும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட ஜெயம் ரவி அவர்களுக்கு இப்போது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த படங்கள் வந்து செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்தாலும் ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான சினிமா தகவலாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.